இன்றைக்கி நம்ம ஒரு அரிசி ஆலையில் பச்சை நெல்லை எப்படி அரைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த காலத்துலலாம் நம்ம களம் அமைச்சு அதை காய வச்சு அவிச்சிருப்போம்ப. ஆனால் இன்றைக்கி உள்ள நவீன காலத்தில் இந்தமாரி ஒரு பெரிய குழியில் ஒரு 500-600 மூட்டை பச்சை நெல்லை கொண்டாந்து கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு இந்த இருக்கு பாருங்கள் எலிவேட்ரு. இந்த எலிவேட்ரு மூலியமாக இந்த பேடி கிளீனருக்கு போகும். இந்த பேடி கிளீனர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நெல்லில் இருக்கிற தூசி கற்கா சணல் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும். இந்த பிரிச்சிருக்கு பாருங்கள், கற்காவை தனியாக எடுத்துருது, இந்தமாரி தூசியெல்லாம் தனித்தனியாக எடுத்துரும். எடுத்துகிட்டு சுத்தமான இந்த நெல்லை மட்டும் இந்த எலிவேட்டருக்கு கொடுக்கும். இந்த எலிவேட்டர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70 அடி 80 அடி உயரம் இருக்கும். இந்த எலிவேட்டரில் வந்து பெல்ட்டு போட்டு அந்த பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 அடிக்கு ஒரு கப்பு மாட்டியிருப்பாங்க. அந்த கப்பு மூலியமாக அந்த நெல் அள்ளிக்கிட்டு நேராக மேலே போயிடும். மேலே போய்ட்டு இந்த இடத்துல ட்ரையரு, இந்த ட்ரையரில் ஒரு சின்ன குழா மாரி தெரியுதுல்ல, அந்த குழா மூலியமாக மேலே கொட்டினோடனே இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, சிக்ஸாக் வடிவில் அப்படியே அமைச்சிருப்பாங்க. அரிசி வந்து இப்படி வளைஞ்சி 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 போகிற மாரி பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரையரில் வந்து மேலேருந்து கீழே வந்துட்டு இந்தளவு சின்ன பைப் மாரி தெரியுப்பாங்க. திரும்பி அதே எலிவேட்டரில் அதில் ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து மேலேயும் கீழேயும் இந்த நெல் போயிட்டு வரணும் ஒரு 8 மணி நேரத்துக்கு. அந்த நெல்லில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாரி எல்லா ஈரப்பதத்தையும் சமச்சீராக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உமி, இது நெல் கிடையாது. அங்கே தணல் மூட்டுறதுக்கு வந்துட்டு இந்த உமியை வந்து கொட்டுறாங்க. ஒரு ஃப்ளேயர் மூலியமாக இழுத்தாந்து இங்கே தள்ளு அந்த கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. இங்கே கொட்டி இங்கே தணல் வச்சு விட்ருவாங்க. நெருப்பு வச்சுட்டு அந்த அந்த ஹீட்டு காற்றை இழுத்து அந்த ட்ரையரில் மேலே கொடுப்பாங்க. இந்த இழுத்துக்கிட்டு இருக்குல்ல ஒரு ஃப்ளேயரு, இதில் உள்ள பெரிய லீப் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒரு 6-7 லீப் இருக்கும். அதை சுற்றி சுற்றி அந்த அங்கே தணல் மூட்டின வெப்ப காற்றை இழுத்து இந்த காத்தாடி வந்து அந்த ட்ரையரு வந்து மேலே முழுக்க சமச்சீராக கொடுத்துக்கிட்டு இருக்கும். இப்படி வந்து ஒவ்வொரு மூட்டையிலையும் ஒவ்வொரு ஈரப்பதம் இருக்கும் அந்த நெல்லில். அதை வந்து சமச்சீராக வந்துட்டு 14.5 ஈரப்பதம் கொண்டு வர வரைக்கும் மேலேயும் கீழேயுமா அந்த நெல் வந்து 8 மணி நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். மேலே மேலே சுற்றி சுற்றி வர இந்த வெப்ப காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடிக்க வந்துட்டு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நெல்லோட ஈரப்பதம் வந்து சமநிலை அடையும். ஒரு 14.5 வந்துட்டு பிறகு அந்த பைப் மூலியமாக இங்கே கொண்டாந்து இறக்கிடுவாங்க. டிச்சார்ஜ் பண்ணிவிட்டு இறக்கிட்டு உள்ளே அரிசி மில்லுக்கு உள்ளே போயிடும். இப்போ இது வந்து நம்ம வந்து பச்சை நெல் அரைக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ இதே புழுங்க நெல் அரைக்கணும்னா இங்கிட்டால தனியாக பாய்லர் யூனிட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த சுவத்துக்கும் அந்த பக்கம் இருக்குது ரைஸ் மில் மிஷினரி எல்லாம் இருக்குது. அங்கே வந்து எப்படி அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பார்ப்போம். ட்ரையரில் காய வச்ச நெல் நேராக வந்து இந்த எலிவேட்டருக்கு வரும். அந்த குழியிலேருந்து நேராக இந்த எலிவேட்டருக்கு வந்து இந்த எலிவேட்டர் மூலியமாக இங்கே ஒரு சின்ன சலிக்கிற மிஷின் இருக்குது பாருங்கள். இந்த சலிக்கிற மிஷினில் வந்து மண்ணை மட்டும் நீக்கி விட்டு நெல் மட்டும் நேராக இப்படி வரும். இந்த எலிவேட்டருக்கு வரும். இந்த எலிவேட்டர் வந்து நேராக அஸ்கர் மிஷினுக்கு போகும். இந்த அஸ்கர் மிஷின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 ரப்பர் ரோலர் ஆப்போசிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு நடுவுள்ள வந்துட்டு இந்த நெல் வரும். வந்து அந்த நெல் மேலே இருக்கிற வந்து உமியை மட்டும் நீக்கி விடும், தோலை மட்டும் நீக்கி விடும். தோலை மட்டும் நீக்கிட்டு அந்த உமியை இழுக்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ளையர் வச்சு அந்த உமியை இழுத்து கொண்டு வெளியில் விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கு வந்து நிலக்கரிக்கு போது அதை பயன்படுத்துகிறாங்க தணல் மூட்டுறதுக்கு. இப்போ இந்த அஸ்கர்லேருந்து வர்ற அவுட்புட் வந்து இந்த இருக்குது பாருங்கள், பேடி செப்பரேட்டரு. இந்த பேடி செப்பரேட்டருக்கு வரும். இந்த பேடி செப்பரேட்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த அஸ்கரில் வந்து தோலை உரிக்கும் போது நெல் மிஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நெல் மிஸ் ஆகும். அந்த நெல்லை வந்து தனியாக எடுத்து இந்தோட அவுட்புட்டை திரும்பி அந்த அஸ்கருக்கே விட்ருவாங்க. இப்போ இந்த பெட்டியோட மறுமுனையில் கொட்டும்ல அரிசி, அந்த அரிசி தான் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் உரலில் குத்தி சாப்பிட்டாங்கல்ல, அந்த பொசிஷனில் இந்த இடத்துல இருக்கும். இப்போ இதோட இந்த பெட்டியோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் இந்த கோன் பாலிசர்னு சொல்லுவாங்க. கோன் பாலிசர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே ஒரு ஸ்டோன் இருக்கும், எமரி ஸ்டோன் இருக்கும். எமரி சீட்டு மேலே இருக்கிற கல் மாரியே ஒரு பெரிய ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோனுக்கு நடுவில் இந்த அரிசி போகும். அரிசி போய் அந்த அரிசி மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரு, அந்த மேலே உள்ள இன்சுலின்னு சொல்லுவாங்க, அந்த இன்சுலின்ங்கிறத மட்டும் தனியாக லைட்டாக தேய்ச்சி பாலிஷ் பண்ணி விடும். பாலிஷ் பண்ணி விட்டு அங்கேருந்து வர்ற அரிசி தான் வந்துட்டு இந்த அரிசி. ஒரு ப்ரௌன்லேருந்து ஒரு 3/4 ஒயிட்டுக்கு வந்துடும். இதோட அவுட்புட் எடுத்து இன்னொரு கோன் பாலிஷர் கொடுப்பாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளையாகணும், இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி வெள்ளையாகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பாலிஷர் உள்ளேயும் கொடுப்பாங்க. இப்போ இதுலேருந்து கொட்டுற பவுட்ரு தான் வந்து ரைஸ் பிரான் ஆயிலுக்கு தயாரிக்கிறாங்க. இந்த பவுடர்லேருந்து தான் ரைஸ் பிரான் ஆயிலுக்கு தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த ரைஸ் பிரான் பவுட்ரு எல்லாம் வந்து ஒரு பெரிய ஷாஃப்ட் மூலியமாக இந்தமாரி கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும். இங்கே ஒரு சின்ன சைக்கிள் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ளோயர் மூலியமாக அந்த பவுடரை இழுத்து
பைப்பு மூலியமாக நேராக மேலே போகும். மேலே போய் அங்கே ஒரு சைக்ளோன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சைக்ளோன்லேருந்து மேலேருந்து கீழே கொட்டிக்கிட்டு இருக்கும். இந்த பவுட்ரு தான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் தயாரிக்கிறாங்க. இந்த பவுட்ரு நேராக ரைஸ் பிரான் ஆயில் ஃபேக்ட்ரி பண்ணி இது செக்கில் போட்டு ஆட்டி ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துருவாங்க தனியாக. இப்போ நேராக அங்கேருந்து வந்து அந்த 2வது கோன் பாலிஷரோட அவுட்புட்டை எடுத்து இந்த 3வது பாலிஷர் இருந்தாலும் ஒரு பாலிஷர் இருக்குது பாருங்கள். அவங்க அந்த பழைய பாலிஷர் வச்சுருக்காங்க, அது நல்லா இருக்குது போல் இருக்குது. அந்த பாலிஷரில் விட்டு அதுலேயும் திட்டினாங்க, கொஞ்சம் வெள்ளை ஆகிடும். அந்த பாலிஷரோட அவுட்புட்டு இங்கே கிரேடர்னு ஒன்று இருக்கும். அந்த கிரேடருக்கு போயிட்டு அரிசியை தனியாகவும் இந்தமாரி 3/4 குருணை, இந்தமாரி 1/4 குருணை, அரை குருணை, இந்த மாதிரி சைஸ் வரையாக தனித்தனியாக பிரிச்சுடுவாங்க. இதெல்லாம் வந்து கோழி ஃபேக்ட்ரிக்கு போய்டும், கோழி கம்பெனிக்கு போய்டும், தனித்தனியாக பிரிச்சுடுவாங்க. இந்த மொத்த மில்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இந்த ஒரு மாரி ஒரு கவுண்டர் ஷாஃப்ட்டு போட்டு அதில் புள்ளி போட்டு அந்த புள்ளி மூலியமாக பெல்ட்டை இணைச்சி விட்டு எல்லா மொத்த மில்லையும் இயக்கக்கூடிய கவுண்டர் ஷாஃப்ட்டை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு 125 HP ஆன பெரிய மோட்டரோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் பண்ணி மொத்த மில்லும் இப்படி தான் இயங்கிகிட்ருக்கும். இப்போ இந்த கிரேடர்லேருந்து கொட்டுற அரிசி வந்து என்ன பண்ணணும்னா, நேராக இங்கேருந்து மேலேருந்து ஒரு பைப் லைன் போட்டு அங்கே ஒரு குழியில் கொண்டு கொட்டியிருப்பாங்க. அந்த குழியிலேருந்து தான் கலர் சாட்டருக்கு போகும், கல் குருணை நீக்க அங்கே போகும். இப்போ அங்கே பிளான்ட்லேருந்து அந்த அரிசி வந்துட்டு நேராக இந்த சோடெக்ஸ் மிஷினுக்கு வரும். அதாவது இது கலர் சாட்டரும்பாங்க. இது வந்து என்ன பண்ணாங்கன்னா, உள்ளே கேமரா வச்சு அந்த கேமரா மூலிமா கருப்பு எது பழுப்பு எதுன்னு சொல்லி இங்கே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி பழுப்பு தனியாக கருப்பு தனியாக எல்லாம் பிரித்து நம்ம வெளியே எடுத்துடலாம். எதை எடுக்கணுமோ எல்லாமே அந்த மிஷினில் நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டோம்னா தனித்தனியாக எல்லாமே எடுத்துரும். கலர் சாட்டிருப்பாங்க. இதில் வந்து அரிசின்னு மட்டும் கிடையாது, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற அனைத்து ஐட்டமும் இதில் சுத்தம் பண்ணுவாங்க. இந்த அறுத்து பாருங்கள், சுத்தம் பண்ணி இதில் பழுப்பு கருப்பு எதுவுமே இருக்காது. இப்போ இதோட ரிஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. இதோட கழிவு வந்துட்டு சாராய ஆலைக்கு போகும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கருப்பரிசி மட்டும் வருதுங்கிட்டல, இப்போ கருப்பு பழுப்பு ரெண்டுமே வருது. கஸ்டமர் வந்து கருப்பு பழுப்பு கேட்டதுனால அந்தமாதிரி ஒன்றா எடுத்து கொடுத்துருக்காங்க. இல்லை கஸ்டமருக்கு கருப்பு தனியாக பழுப்பு தனியாக வேணுன்னா கொடுத்துர்லாம். இந்த கஸ்டமருக்கு கருப்பு பழுப்பு தனியாக நெல் தனியாக வேணுன்னு கேட்டாங்க, அதுக்கு எடுத்து கொடுத்தாச்சு.